அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்திலே பிரத்யேகமாக செய்யக்கூடிய அமல்களிலே, உபரியான அமல்களிலே தராவீஹ் தொழுகை என்கிற 20 ரக்காத்துகளை நாம் அனுதினமும் ஒவ்வொரு இரவிலையும் ரமலானுடைய மாதத்திலே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது என்கிற ரீதியிலே நாம் சில விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால், புகாரி ஷெரீஃபில் கிதாபு சலாத்தி தராவீஹ் என்கிற அந்த பாடத்தில் புகாரி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு செய்தியை. அதில் ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல் காதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை கடந்து அமீருல் முஃமினீன் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய ஆட்சி காலம், அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஒரு இரவிலே அவர்கள் செல்கிறார்கள். ஒரு மஸ்ஜிதிற்குள் நுழையும் பொழுது அந்த மஸ்ஜிதிலே சில நபர்கள் தனித்தனியாக தொழுது கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஒரு 4-5 நபர்களை வைத்து ஒரு ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு பள்ளிவாசலுக்குள் பல ஜமாத்துகள், பல தொழுகைகள் நடப்பதை கவனித்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நபர்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார்கள், நீங்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமாக வைத்து நீங்கள் அவருக்கு பின்னால் 20 ரக்காத்துகளை முறையாக தொழுது கொள்ளுங்கள், தராவீஹ் தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் என்று முதலில் சொன்னவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். அதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த மஸ்ஜிதிற்குள் நுழையும் பொழுது ஒரே ஜமாத்தாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இமாமை பின்தொடர்ந்து மாமூம்களாக ஒரே ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்களாம், நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, இந்த பித்அத் என்பது நல்லதாக ஆகிவிட்டது, இது நல்ல பித்அத் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெரிவித்தார்களாம். ஆக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்த கட்டமைப்பின்படி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டதுதான் இந்த 20 ரக்காத்துகள் என்கிற அந்த ஒரு தராவீஹ் தொழுகையினுடைய அமைப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை நாம் இப்போ எளிமையாக எடுத்து வைத்து ஓதக்கூடிய அளவிற்கு பிரதிகளாக ஆக்குவதற்கு காரணமே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இல்லாததை ஏன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் பித்அத்துலோ, இதெல்லாம் பின்பற்ற தகுந்தது இல்லையே அப்படிங்கிற கருத்து சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நாம் இப்போ எடுத்து வைத்து ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய பிரதிகள் இருந்ததா என்று சொன்னால் இல்லை என்கிற பதில் தான் சரியான ஒரு விளக்கமாக இருக்கும். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் இந்த கருத்தை சொன்னார்கள் என்று சொன்னால், யமாமா போருக்கு பிறகு நிறைய குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்படுகிறார்கள். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சொல்கிறார்கள், குர்ஆன் இவர்களோடு நின்றுவிடக்கூடாது, இவர்களோடு அழிந்துவிடக்கூடாது, இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குர்ஆனை பிரதிகளாக நீங்கள் தொகுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் நாயகத்திடம் சொன்னார்கள். அதை முதலில் சொன்னார்கள் அபூபக்கர் நாயகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலையா செய்வது என்று ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி ஹைரும், இந்த விஷயத்தில் சிறந்த ஒரு விஷயம் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள்.
ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பொறுப்பை லேசான முறையிலே செய்துவிடவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மலையை ஒரு இடத்திலிருந்து பெயர்த்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்ல சொன்னாலும் அதை நான் லேசாக செய்திருப்பேன். ஆனால் இந்த குர்ஆனை அந்த ஒரு பிரதியாக வடிவமைத்து கொடுக்கிற விஷயத்தில் நான் மிகவும் சிரமப்பட்டு போனேன் என்பதாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா கரெக்டான முறையில் எழுதணும் இல்லையா குர்ஆனை, சும்மா ஏன்னா தானே எழுத முடியாது. மரப்பட்டைகளிலேயும் தோள்களிலேயும் விலங்குகளுடைய தோலிலேயும் அதே போல பேரிச்ச மர மட்டையிலேயும் எழுதப்பட்ட அந்த பிரதிகளை எல்லாம் தொகுத்து குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களையும் வைத்து அதை சரியான முறையிலே சீரமைத்து அபூபக்கர் சித்திக் நாயகத்திடம் அந்த பிரதியை ஒப்படைத்தார்கள். அந்த பிரதி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் பாதுகாக்கப்பட்டது. அதே போல அவர்களுடைய மகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாகிய ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் பாதுகாக்கப்பட்டது. இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே அதை பிரதியாக வெளியானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சொல்ல வருவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பிதஅத் என்பது இருக்கிறதே, அது நல்ல பிதஅத் சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்டதுதான் என்பதற்கு சான்றாக இதுவும் அமைகிறது. ஆக நாம் இந்த விஷயத்தை சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் வாயிலாக சுவனத்தை அடையும் நற்பாக்கியம் மிக்கவர்களாக நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.